பாவத்தின் சம்பளமாகிய மரணம், அதையும் சிலுவையில இயேசு என் பேருக்கு வாங்கினால இனி மரணமும் எனும் பாவத்தின் விளைவாய் வர வேண்டிய அவசியம். அவர் பாவத்துக்காக அடியே வாங்கல, அவர் என் பாவத்துக்கு அடி வாங்கினால நான் தான் அடி வாங்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் இயேசு சிலுவையில கெத்செமனேல துவங்கி நரகம் வரைக்கும் செஞ்சு முடிச்சாரோ அதெல்லாம் நான் தான் செஞ்சிருக்கிறதா பரலோகம் கன்சிடர் பண்ணுது. ஏன்னா என் பேருக்கு தான் இயேசு செஞ்சிருக்கிறாரு என்பதை யாரெல்லாம் அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் காலை வேலை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேலை. பழைய ஏற்பாட்டிலே 7ஆம் நாள் விசேஷமான நாளாக இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே 8ஆம் நாள் புதிய விசேஷமான நாளாய் மாறியது. 7ஆம் நாள் என்பது ஓய்வு நாள். பாருங்கள், 8ஆம் நாள் என்பது புதிய துவக்கம். இட்ஸ் அ நியூ பிகினிங். இயேசு கிறிஸ்துவோடைய அந்த வார்த்தை, அந்த பெயருடைய நியூமெரிக்கல் வேல்யூ வந்து 8 மீன்ஸ் நியூ பிகினிங். இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார்? ஒரு புது பிகினிங்கை உருவாக்கும்படி வந்தார். ஸோ என் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் செவன்த் டேன்றது இட்ஸ் ஓல்டு டாக்ட்ரின். இட் இஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட் டாக்ட்ரின். அதாவது பழைய ஏற்பாட்டிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து 7ஆம் நாள் என்ன செய்கிறார்கள்? ஓய்வு எடுக்கிறார்கள். செவன்த் டே வந்து லீவு. ஸோ சனிக்கிழமை லீவு. ஆனால் இயேசுவை இவங்க சிலுவையில் அரைஞ்சதே அந்த ஓய்வு நாளை வச்சு தான் ஒரு சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்போ இயேசு சொன்னார், ஓய்வு நாள் முக்கியம் இல்லைடா, நான் தான்டா முக்கியம் அப்படின்னாரு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் முக்கியம் இல்லை, செவன்த் டே தான், அதாவது ஓய்வு நாள் தான் முக்கியம் அப்படின்னு. அவர் சொன்னார், ஓய்வு நாளை உருவாக்கினது நான் தான், அதை விட நான் தான் முக்கியம்னாரு. ஆனால் அந்த ஓய்வு நாளை காரணமாக வைத்து தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அன்றைக்கே பிதாவுக்கு அந்த 7ஆம் நாள் மேலே இருக்க அட்ராக்ஷன் போயிடுச்சு. இனிமேல் 7ஆம் நாள் ஓய்வு நாள் கிடையாது, 8ஆம் நாள் தான் ஓய்வு நாள்ட்டார். கையை தட்டுங்க. அன்று முதல் சனிக்கிழமை வார விடுமுறை என்கிற இடத்திலிருந்து உலகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்று ஆரம்பித்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டின்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு 7ஆவது நாள் தான் ஓய்வு. புதிய ஏற்பாட்டில் தொடங்குறப்பவே ஓய்வு. கை தட்டுங்க. The first day is a resting day. That is what the meaning of the rest and the beginning, the first day rest. முதல் நாளுடைய ஓய்வுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்மெல்லாம் புதிய ஏற்பாட்டில் தொடங்குறப்ப ஓய்வில் தொடங்குறோம். ஏன்னா இயேசு எல்லாத்தையும் முடித்தார். அதுதான் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் பார்க்குறோம். 6 நாட்கள் பூமியை என்ன செஞ்சார்? இயேசு கிறிஸ்து 5 நாட்கள் சகலத்தையும் சிருஷ்டித்து முடித்து 6ஆம் நாளிலே மனிதனை படைத்தார். 6 மீன்ஸ் ஹியூமன் நம்பர். 6ஆம் நாளில் சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே ஓய்வெடுத்தார். தேவன் 7ஆம் நாளிலே ஓய்வெடுத்தார். ஆதாம் சொல்லுங்க, முதல் நாளிலே ஓய்வெடுத்தான். ஆதாமுடைய துவக்கமே ஹாலிடே. முதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறேன், லீவுன்ட்டாங்க. கை தட்டுங்க வந்திருக்கு. ஆமாம், எப்படி இருக்கும்? எப்போவுமே ஃபஸ்ட்டு டே லீவ் விட்டால் அது ஒரு மாதிரி பயங்கரம் எக்ஸைட்டடாக இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், முதல் நாளே உனக்கு லீவு. ஸோ புதிய ஏற்பாடு ஓய்விலிருந்து ஆரம்பமாகிறது. எத்தனை பேர் ஓய்வில் இருக்கிறீங்க? ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே முடித்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நாம் நமக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் 2000 வருடத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடித்தபடினால் அந்த ஓய்விலிருந்து நாம் ஆரம்பமாகிறோம். ஒரே ஒரு வசனத்தை இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஞாயிறன்று காலை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து என்னுடைய செய்தியை உங்கள் மத்தியிலே கொஞ்ச நேரம் நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். ஆமென். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில், எல்லாரும் என்ன பாருங்க, அவருடைய சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், சத்தமா சொல்லுங்க, இணைக்கப்பட்டவர்களானால் அவரின் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. Oh, we praise you, Lord. Hallelujah. அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். சாவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் சாகாமை அணிந்து கொள்ளும். கையத்தட்டு. ஓ, திரும்ப வாசிங்க வசனத்தை. ஆதலால் அவருடைய மரணத்தின், ஆதலால்னா கன்க்ளூஷன்.
சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்பட்டவர்களானால், அதாவது சிலுவையிலே மரித்தது இயேசு அல்ல, நான் தான் அங்கே மரித்திருக்கிறேன். என்னுடைய பாவங்களுக்காக, நன்றாக கவனியுங்கள், என்னுடைய பாவங்களுக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய பாவத்தின் பிரதிபலனாகிய அவமானம், நிந்தை என்பது பாவத்துடைய விளைவு. அந்த அவமானத்தையும் நிந்தையும் இயேசு சுமந்து கொண்டார். என்னுடைய பாவத்தின் விளைவாகிய வியாதி, உபாகம் 28 படி நியாயப்பிரமாணத்தை மீறினதற்கான எல்லா வியாதிகளை இயேசு சுமந்து கொண்டார். என்னுடைய பாவத்தின் விளைவாகிய தரித்திரம், இது எல்லாம் அங்க இயேசு சுமக்கல. இயேசு என் பேர்ல சுமந்தனால அங்க இதையெல்லாம் சுமந்துகிட்டு இருக்கிறது இயேசு இல்ல, நான் தான் இப்ப அங்க சுமந்துகிட்டு இருக்கிறேன். புரிஞ்சவங்க கை தட்டுங்க. நீங்க சிலர் யோசிக்கிறதுனால உங்களுக்கு அது புரியலன்னு நான் நினைக்கிறேன். இயேசு சுமந்தது எப்படி நீ வாங்கினன்னு சொல்ற அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. அவர் என் பேர்ல தாங்க சுமந்தாரு. அவர் பாவத்துக்காக அடியே வாங்கல, அவர் என் பாவத்துக்கு அடி வாங்கினால நான் தான் அடி வாங்கிட்டு இருக்கிறேன். பாவத்தின் விளைவாகிய தரித்திரம், பாவத்தின் விளைவாகிய வியாதி, பாவத்தின் விளைவாகிய சாபம், பாவத்தின் விளைவாகிய அவமானம், அத்தனையும் இப்ப இயேசு சுமக்கல. இயேசு அவர் பேருக்கு சுமக்கல, இயேசு என் பேருக்கு சுமக்கிறனால இப்ப பரலோகம் என்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கு, நரகம் என்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கு, ஜஸ்டின் தான் இப்ப சுமந்துகிட்டு இருக்கிறான். சோ ஜஸ்டின் தன்னுடைய பாவத்திற்கு பட வேண்டிய அவமானத்தை பட்டு விட்டான். தன்னுடைய பாவத்திற்கு வாங்க வேண்டிய வியாதியை வாங்கி இருக்கிறான். தன் பாவத்திற்கான கிரயம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளமாகிய மரணம், அதையும் சிலுவையில் இயேசு என் பேருக்கு வாங்கினால இனி மரணமும் எனும் பாவத்தின் விளைவாய் வர வேண்டிய அவசியம். மரணத்திற்கு பின்பாக நியாயத்தீர்ப்பு. அந்த நியாயத்தீர்ப்பும் என் பெயருக்கு இயேசு வாங்கினார். அந்த நியாயத்தீர்ப்பின் விளைவாகிய நரகத்தையும் இயேசு என் பேருக்கு போயிட்டாரு. அதனால எதெல்லாம் இயேசு சிலுவையில் கெத்செமனேல துவங்கி நரகம் வரைக்கும் செஞ்சு முடிச்சாரோ அதெல்லாம் நான் தான் செஞ்சிருக்கிறதா பரலோகம் கன்சிடர் பண்ணுது. ஏன்னா என் பேருக்கு தான் இயேசு செஞ்சிருக்கிறாரு என்பதை யாரெல்லாம் அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். சொல்லுங்க, சாயல். சாயல்னா அதே மாதிரி. அப்ப அங்க இயேசு இருக்கும்போது இயேசுவோட சாயல் போய் ஜஸ்டினோட சாயல் வந்துருச்சு. சாயல்னா ரிஃப்ளெக்ஷன். அப்ப அங்க பார்த்த உடனே அங்க உலகம் எதை பார்க்குது? என்னையும் சிலுவையில பார்க்குது. அதுதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட நான் மரித்தேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்ப என்ன நடந்துச்சு? அவர் உடம்புக்குள்ள நான் போயிட்டேன். அவர் உடம்புக்குள்ள என் பாவம், அக்கிரமம், என்னுடைய அவமானம், நிந்தை, என்னுடைய வியாதி, வறுமை, தரித்திரம், மரணம், நரகம், அத்தனை பேக்கேஜ் அப்படி உள்ள போயிடுச்சு. அதனால இப்ப என் பேக்கேஜ் உள்ள போன உடனே அங்கே தேவகுமாரன் சாயல் மறைந்து ஜஸ்டினுடைய சாயல், உங்களுடைய சாயல் அங்க வந்துருச்சு. இப்ப அவர் உடம்புக்குள்ள நான் போனனால இப்ப என் உடம்புக்குள்ள அவர் வந்துட்டாரு. கையெழுத்து. ஆமென், ஹல்லேலூயா. அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். கையை தட்டி. ஓ, அழியாமை அணிந்து கொள்ளும். ஓ, ஓ, சாகாமை அணிந்து கொள்ளும். கையை தட்டி. நல்லா கவனிங்க. இது அங்கீகரிக்கிறது தான் மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவது. அந்த மரணத்தோட சாயல்ல நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்காக இயேசு மரித்தாரு. தட் மீன்ஸ் இயேசு எனக்காக மரித்ததுக்கு அர்த்தம் நான் தான் அங்க மரிச்சிருக்கிறேன். 30 நாள் நான் வேலைக்கு போறேன். வேலைக்கு போனா கையெழுத்து போடும்போது என் பேருக்கு முன்னாடி கையெழுத்து போடாம உங்க பேருக்கு முன்னாடி கையெழுத்து போட்டுறேன். அப்ப 30 நாள் நான் தான் வேலை பார்த்தேன். ஆனா கம்பெனி 30 நாள் நீங்க வேலை பார்த்ததா நினைக்குது. ஏன்னா கையெழுத்தை உங்க பேர்ல போடுறேன். அதனால 30வது நாள் செய்யாத வேலைக்கு நீங்க சம்பளம் வாங்குறீங்க. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. ஆமென். எவ்வளவு அன்பு இருந்தா என் பேருக்கு அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருப்பார். அப்ப அவருடைய வாசிங்க, மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்பட்டதினால். உயிர்த்தெழுதலின் சாயலை பத்தி நான் பேச விரும்புகிறேன். வாசிப்போம்.
ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதுல கனெக்ட் ஆயிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவருடைய உயிர்த்தெழுதல் சாயல்லே நம்ம கனெக்ட் ஆயிருக்கிறோம். இப்ப அவரை உயிர்த்தெழ வைத்த அந்த வல்லமை நம்ம மேலையும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஹalleluya 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 ரபலா சந்துனா மனாதியாங்க ரபலா. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு நல்லா கவனிங்க, 3ஆம் நாள் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின ஆவியானவர், பைபிள் அப்படிதான் சொல்லுது, ஆவியானவர் தான் என்ன செஞ்சாராம், கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணாராம். அப்ப அந்த ஆவியானவர் இவரை உயிரோட எழுப்பினாராம். அது அவர் இறங்கினப்பதான் இவர் எந்திரிக்கிறார் உயிரோட. அப்ப அவருடைய மரணத்தின் சாயல நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப நான் எப்போ உயிரோட எழுந்திருக்கிறேன், அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை எப்போ என் மேல இறங்குது பாருங்க. சீஷர்கள் எல்லோரும் அந்த மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அடுத்து மேல் வீட்டறையில் அவர்கள் அமர்ந்திருந்த போது கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழும்ப பண்ண அதே ஆவியானவர் இவர்கள் மீது இறங்குகிறார். ஸோ கிறிஸ்துவுடைய சரீரம் எவ்விதமான ஒரு மறுரூபத்திற்கான வல்லமைக்குள்ளே கடந்து வருகிறதோ அப்படி இவர்கள் வாழ்க்கைக்குள்ளே தேவனுடைய மறுரூபத்தின் வல்லமை கடந்து வருகிறது. ஸோ கல்றையில் இறங்கின அந்த வல்லமை தான் அபிஷேகத்தில் உங்க மேலே இறங்கி இருக்கு. கையை தட்டுங்க ஒருவருக்கு ஆமென். ஸோ எந்த அளவு மரணத்தின் சாயல்ல நீங்க இணைக்கப்படுறீங்களோ, தட் மீன்ஸ் அதுதான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட பேச விரும்புகிறேன். மரணத்தின் சாயலில் நீங்க இணைக்கப்பட எல்லாம் சொல்லுங்க ஒரு தடவை, திரும்ப சொல்லுங்க, இணைக்கப்பட அவர் முடிச்சதுனால நான் அப்படின்னு அவருடைய மரணத்தின் சாயல இணைக்கப்பட அவருடைய உயிர்த்தெழுதல் சாயல் எனக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே, ஜெயம் எடுத்தார் பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே, ஜெயம் எடுத்தார் மரணமே உடங்கே ராபாலா சாங்குராபோ பாலாலமே. உங்கள் எத்தனை பேர் என்னுடைய பாவங்களுக்கு இயேசு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறாரு, ஆகையால் நான் நீதிமானா இருக்கிறேன் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க எல்லாம் அவருடைய மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டு இருக்கிறீங்க. அவருடைய மரணத்தின் சாயல் நீங்க இணைக்கப்பட்டீங்கன்னா நீங்க பயப்படவே வேணாம், அவர் உயிர்த்தெழுதல் சாயல்ல இணைக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க. நிறைய பேர் சாவுன்னு ஒன்று அந்த சாவுப்பட்டியில் படுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, சாவுன்றது நல்லா நீங்க கவனிக்கணும், பல உருவத்தில் உங்களுக்குள்ள வரும். ஒருத்தர் கேன்சர் வந்துருச்சுன்னு உடனே மக்கள் அழுகிறாங்க. ஏன் அழுகிறாங்க? ஒரு வியாதி தானே, வியாதி வரல சார், சாவு வந்திருக்கு. சாவு வரல, சாவு தான் வியாதின்ற பேர்ல வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன தெரியுது, எல்லா வியாதியும் சாவோட இன்னொரு முகம். நீங்க அதை வியாதினே நினைக்க கூடாது, அது எல்லாமே சாவோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த சாவு அழிக்கப்படுறதுன்னா மரணம் மட்டும் அழிக்கப்படல, மரணத்தோட வேறாகிய வியாதி எல்லாம் அழிக்கப்படுது. சாவை அழித்து சொல்லுங்க, சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் கையத்தட்டு. ஓ மரணத்தை ஜெயித்து எனக்குள் வந்து சாவை அழித்து அழியா வாழ்வை மரணத்தை ஜெயித்த சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்துவிட்டார். நீங்கள் எந்த அளவு தேவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் மனுஷகுமாரன் என்கிற இடத்திலிருந்து மாறி தேவகுமாரர்கள் என்கிற இடத்திற்கு நீங்கள் வருகிறீர்கள். மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்படும் போது மனுஷகுமாரன், உயிர்த்தெழுதலின் சாயல் இணைக்கப்படும் போது நீங்கள் தேவகுமாரன். ஆமென். வசனம் வந்ததுக்கு அப்புறம் ஆமென் சொல்லக்கூடாது, நம்பி ஆமென் சொல்லிடணும். அப்புறம் வசனத்தை காட்டுவேன், மெதுவாக காட்டுவேன். அப்ப
மரணத்தின் சாயல் இணைக்கப்படும் போது நீங்கள் மனுஷகுமாரர்களா இருக்கிறீர்கள். அப்ப மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்ட உடனே நீங்க என்னவாயிடுறீங்க? உயிர்த்தெழுதலின் சாயல் உங்களுக்குள்ள வந்துருது. வந்த உடனே நீங்க தேவகுமாரர்களா ஆகிறீங்க. அப்ப தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர் தேவர்கள்ன்ற மாதிரி நீங்க தேவகுமாரர்களாகவே மாறுகிறீர்கள். The more and more you are connected with the shadow of death, you will be connected with the shadow of the resurrection power. அதனால நீங்க தேவகுமாரனா மாறி பாருங்க. சிலுவையில இயேசு மரிக்கும் போது மனுஷகுமாரனா தான் மரிச்சார். The representative of humanity. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். வாசிப்போம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அப்ப தம்மை தாமே அவர் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த போது அவர் என்னவா இருந்தாரு? மனுஷகுமாரனா இருந்தாரு. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. என்னங்க இருக்கிறீங்களா இல்லையா? சாகும்போது எப்படி சாகுறாரு சொல்லுங்க? தேவகுமாரனா சாகுறாரா, மனுஷகுமாரனா சாகுறாரா? தேவகுமாரனா செத்து இருந்தாருன்னா ஆட்ட செல்லுபடி ஆகாது. அவர் தேவகுமாரனா சாக முடியாது. அவர் மனுஷகுமாரனா உனக்கு எனக்காக ஓ சார்பா ஏன் சார்பா ஒரு மனு குலத்திலிருந்து பிறந்த மனுஷகுமாரனாக உலகத்தின் பாவத்தை சுமந்தார். கையை தட்டு. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு மீட்கும் பொருளாய் ஒப்பு கொடுக்கும் போது அவர் மனுஷனாக இருந்தார். ஆனா ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்த பிறகு உயிரோடு எழுந்திருக்கும் போது எப்படி எந்திரிக்கிறாரா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். உயிர்த்தெழும் போது அவர் எப்படி எந்திரிக்கிறாரோ உயிர்த்தெழுதல் சாயல் இணைக்கப்பட்டவர்கள் அந்த சாயல் இணைக்கப்படுகிறார்கள். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். எப்படி எந்திரிக்கிறார்? உயிரோடு எந்திரிக்கும் போது. வாசிங்க ரோமர் 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிறார். கையை தட்டி Oh, we praise you, Lord. கையை தட்டு. Amen, 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 amen. We worship you, Lord. மரிக்கும் போது மனுஷகுமாரனை மரித்தார். உயிர்க்கும் போது தேவகுமாரனாய் உயிர்த்தார். இதைத்தான் யோவான்ல இந்த வசனம் சொல்லுது. யோவான் எழுதிய அந்த சுவிசேஷத்தை எழுதிய யோவான் எவ்விதமாய் எழுதுகிறார் என்றால் வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் தேவகுமாரன் என்ற வார்த்தை வருது பாருங்க. தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் எவைகள் எழுதப்பட்டிருக்கிறது? உயிர்த்தெழுதலை பத்தி எழுதுறாரு அந்த அதிகாரத்துல. உயிர்த்தெழுதெல்லாம் எழுதிட்டு கடைசியா சொல்றாரு அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நீ விசுவாசிக்கும்படிக்கு இவைகள் எழுதப்பட்டிருக்கு. சரி சார், சாகும்போது மனுஷகுமாரன் செத்தார் சார், எந்திரிக்கும் போது இந்த தேவகுமாரன் எந்திரிச்சார் சார், இதுல என்ன சார் பெரிய மேட்டர் இருக்கு அப்படின்னா, சாகும்போது அவர் மனுஷகுமாரனை செத்தார்னா நான் மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டிருக்கேன்ல, நான் மரணத்தின் சாயல் இணைக்கப்படும் போது மனுஷகுமாரனா தான் இணைக்கப்படுறேன். ஆனா உயிர்த்தெழுதல் சாயல் இணைக்கப்படும் போது தேவகுமாரனா நான். கையை தட்டி ஆமென். மரணமே உன் கூரங்கே, ஆதாரமே ஓ கையை தட்டி மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்துவிட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் தந்துவிட்டார். கையை தட்டி உணர்ந்து பாடுவோம். எனக்குள் வந்துவிட்டார். உயிர்த்தெழுதலின் சாயல் எனக்குள்ள, உயிர்த்தெழுதலின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். மரணமே மரணமே ஊரங்கே
அதிபதி சாத்தானை இயேசு சாவாறு வென்று விட்டார். ஓஹோ, சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாறு வென்று விட்டார். மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். கையை தட்டி மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். திரும்ப மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து பயப்படாதே, பயப்படாதே. மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே, ஜெயம் எடுத்தார். திரும்ப திரும்ப பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே. மரணமே மரணமே ஊரங்கே ஆதாளமே கையை தட்டி So, மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்பட வேண்டும். That is what Bible wants me to be connected with God's righteousness. மரணத்தின் சாயல் இணைக்கப்படுறதுனா என்னுடைய நீதியினாலே நான் நீதிமானாக முடியாது. என்னுடைய ஒழுக்க செயல்பாடுகளினாலே நான் நீதிமானாக முயற்சி எடுப்பது வீணானது. ஒருவேளை என்னுடைய நீதியினாலே நான் நீதிமான் ஆவேன் என்றால் நான் தேவனுடைய கிறிஸ்து இயேசுவின் மரணம் எனக்கு தேவையில்லை. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தினால் ஒருவன் நீதிமானாக்கப்பட முடியும் என்றால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஒருத்தன் தன்னுடைய சுய நீதியிலே நீதிமானாக முடியும்னா, ஒருவேளை நீதிமானே ஆயிட்டாலும் அவன் மரணத்தின் சாயல இணைக்கப்படாதனால அவன் உயிர்த்தெழுதல் சாயல இணைக்கப்பட முடியாது. கையை தட்டு. நீங்க இப்ப உயிர்த்தெழுதல் சாயல் இருக்கீங்க, நல்லா கவனிங்களேன். சுயநீதியை பேசுறவன்ட்ட ஒரு உயிர்த்தெழுகிற சாயலே இருக்காது பாருங்களேன். எப்பவுமே ஒரு தொஞ்சு போன முகமும் ஒரு தேஞ்சு போன மனமும் இருக்கும். ஏன்னா அவன் சுயநீதியிலே நிற்கிறான், மரணத்தின் சாயல்ல இணைக்கப்படல. கிறிஸ்து மரிச்சார் சார், அதனால நான் நீதிமான் சார் அப்படின்றதான் மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவது. அவர் என்னுடைய அந்த பாருங்க, அவர் துடிக்கிறார்ல சார், அவர் அவமானப்படுறாருல, அது ஏன் பாவத்துக்கான அவமானம் சார். அதனால இனி நான் அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இனி என் முகங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வெட்கங்களை சிலுவையில இயேசு சுமந்து தீர்த்தார். அந்த பாருங்க சார், அவர் ட்ரெஸ் இல்லாம தரித்திரரா தொங்குறாரு. அந்த பாவத்தின் சாபம் தரித்திரம் சார். அந்த தரித்திரம் வந்து ஏன் தரித்திரம் சார், ஏன் தரித்திரம் அங்க போனனால இப்ப நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன் சார் என்று சொல்லும்போது நீங்கள் மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டு இருக்கணும். நாள் முழுவதும் கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவர் மரித்ததினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லும்போது நீங்க என்ன ஆயிடுறீங்க, என்ன ஆயிடுறீங்க, என்ன ஆயிடுறீங்க? மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டுறீங்க. மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டோன்னா அது எடுத்து உங்களை சவச்சு ஜீவ உயிர்த்தெழுதல் சாயல்ல துப்பிடுது உங்களை. உள்ள போனாதான் சவச்சு வெளியே துப்போம் உயிர்த்தெழுதல் சாயல்ல. அப்படி உள்ளே போகாம உங்க ஒழுக்க நெறிகளினாலே நீங்கள் நீதிமானாக்க முயற்சி எடுப்பீர்கள் என்றால் ஒருவேளை நீதிமானுக்குரிய குணநலன்களை கூட நீங்க ஜெயிச்சிடலாம், வாங்கிக்கலாம். ஆனா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஆனா உயிர்த்தெழுதலின் சாயல் உங்களுக்கு வராது. உயிர்த்தெழுதல் சாயல் வரும்னா மனுஷ நீதியை விட்டுட்டு தேவ நீதிக்கு வர்றது தான். அப்ப தேவ நீதி வேணும்னு சொன்னா நீங்க மரணத்தின் சாயல்ல வர்றீங்க. புரியுதா உங்களுக்கு? மரணத்தின் சாயல் நினைக்கப்படுறதுனா என்ன சொல்லுங்க? மரிச்சது கிறிஸ்து இல்ல, சொல்லுங்க. நான் தான் இப்ப செத்துருக்கிறேன். என் பாவத்துக்கு வாங்குற அடியெல்லாம் நல்லா பாருங்க, என் பேர்ல இயேசு வாங்கினால, என் பேர்ல சொல்லுங்க, என் பேர்ல, திரும்ப என் பேர்ல இயேசு வாங்கினால, இயேசு வாங்கல, நான் தான் வாங்கியிருக்கிறேன். இப்ப நான் இணைக்கப்பட்டுட்டேன், இப்ப நான் இணைக்கப்பட்டுட்டேன், அவர் சாயல் இணைக்கப்பட்டுட்டேன். அடி அவர் வாங்குறாரு, ஆனா அந்த சாயல்ல நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? 30 நாள் இன்னொருத்தர் வேலை செஞ்சு உங்க பேர்ல கையெழுத்து போட்டனால வேலை அவர் செஞ்சாலும் நீங்க தான் வேலை செஞ்சதாக கருதப்படுகிறீர்கள். ஆகவே அவருடைய வேலையோடு உங்களுடைய
சாயல் என்ன செய்யப்படுது? இணைக்கப்பட்டது போல கிறிஸ்துவின் மரணத்தோடு என்னுடைய சாயல் இணைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொன்ன, கிறிஸ்துவின் மரணத்தோடு என் சாயல் இணைக்கப்பட்டிருக்கு, என் சாயல் இணைக்கப்பட்டிருக்கு. ஆதலால் அவருடைய இந்த ஆதலால்னா கன்க்ளூஷன். இப்போ ஆதலால்னா ஏதோ சொல்லிட்டு சொல்றாரு. என்ன முந்தின வசனத்தை கூட வாசிங்க, இதுக்கான விளக்கம் இன்னும் அது அதிக தெளிவா இருக்கும் நான் நம்புறேன். முந்தின வசனத்தை வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே, நல்ல உணர்ச்சி, மேலும் அடுத்தனா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன். கையை தட்டி